அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இசை முரசு எஃப்எம்முடைய ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் நாம் தினந்தோறும் 5 நிமிடங்களுக்கு பெருமானார் அவர்களுடைய அழுகை குறித்து பார்க்க இருக்கின்றோம். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் கூறினார்கள், இப்னு மசூதே, குர்ஆன் ஓதி என்னை கேட்கச் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீதுதானே அல் குர்ஆன் இறங்குகிறது, உங்களுக்கே நான் ஓதி காட்டுவதா என்று சொன்னார்கள். அதற்கு நபிகளார் சொன்னார்கள், பிறர் ஓத அதனை செவிமடுப்பதை நான் விரும்புகிறேன். இவ்வுடனே இப்னு மசூத் அவர்கள் சூரா அன்-நிசாவை ஓதத் தொடங்கினார்கள். அந்த அத்தியாயத்தில், முஹம்மதே, நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது பெருமானார் அவர்கள் கூறினார்கள், போதும் இப்னு மசூத், போதும் என்று சொன்னார்கள். அப்போது பெருமானாருடைய முகத்தை நோக்கினேன். அன்னலார் அழுது கொண்டிருந்தார்கள். கண்கள் நிறைய கண்ணீர், வழிந்தோடிய கண்ணீர் துளிகள் தாடியை நனைத்துக் கொண்டிருந்தன. அழுகையூடாக அன்னலார் அவர்கள் கூறினார்கள், இறைவா, எனது கண்முன்னால் வாழும் மக்களுக்கு நான் சாட்சியாளராக இருக்கின்றேன். ஆனால் கண்ணால் காணாத மக்களுக்கு நான் எவ்வாறு சாட்சியாளராக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மறுமையில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வு இது. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் எல்லோரும் காத்திருக்கும் போது நம்மை குறித்து சாட்சி கூறுவதற்காக அன்னலார் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அன்னலார் நமக்கு கூறக்கூடிய சாட்சியில்தான் நமது வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கின்றன. அவ்வாறென்றால் மறுமையில் நமது நிலை என்னவாக இருக்கும்? இந்த நிகழ்வைத்தான் மனதிலே உருப்போட்டு உருவகப்படுத்தி அந்த சாட்சி சொல்லும் நிகழ்வை கண்முன்னே கொண்டு வந்த காரணத்தினால் பெருமானார் அதை அடக்க முடியாமல் அழுதார்கள். அந்த அளவுக்கு அந்த வசனம் பெருமானார் அவர்களை பாதித்திருக்கிறது. இரவும் பகலும் தொடர்ந்து அல் குர்ஆனை தவறாமல் ஓதக்கூடியவர்கள் தான் பெருமானார். ஆயினும் அவர்கள் அதை பிறர் ஓத தாம் செவி ஏற்பதை விரும்பினார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை இடங்களில் எத்தனை முறை அன்றாடம் அல் குர்ஆனை ஓத கேட்கிறோம். என்றாவது இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நமது கண்கள் கண்ணீரை சிந்தி இருக்கிறதா? ஒளி நாடாவில் ஒரு பக்கம் குர்ஆன் ஒலித்துக் கொண்டே இருக்கும், மறுபக்கம் அதை குறித்த எந்தவித சிந்தனையும் இல்லாமல் சப்தமாக நாம் பேசிக்கொண்டிருப்போம். அன்று ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களுக்காக அருமை நபி அவர்களே அழுகிறார்கள். இன்று ஓதப்படும் அதே குர்ஆன் வசனங்களை நாம் அலட்சியத்துடன் கடந்து சொல்கிறோம். அழாவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தது காது கொடுத்து செவிதாழ்த்தியாவது கேட்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். அவருடைய வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பெயரை கேட்கிறோம் என்றாவது நம்முடைய உள்ளம் அஞ்சி இருக்கிறதா? எத்தனை முறம் அல் குர்ஆன் ஓதுவதை செவியறிக்கிறோம், நமது ஈமான் அதிகரித்திருக்கிறதா? அல் குர்ஆன் ஓதும் போது என்றாவது நாம் குறைந்தபட்சம் அழுதிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் ஏன் என்று உங்களையே நம்மையே நாம் மனதிற்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனை அழும்போது, அல் குர்ஆனை ஓதும் போது அழுங்கள். அழுகை வராவிட்டால் அழுகை வருவதைப் போல நடிக்கவாவது செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு தடவை சொன்னார்கள், அல் குர்ஆனை ஓதும் போது உங்களுடைய கண்கள் அழாவிட்டாலும் இதயங்கள் அழட்டும். அப்ப திருக்குர்ஆன் எந்த நபிக்கு இறக்கப்பட்டதோ அந்த நபியே அந்த திருக்குர்ஆன் ஓதப்படும் போது மறுமையிலே என்ன சாட்சி சொல்வோமோ என்று பயந்து அழுதிருக்கிறார்கள் என்றால், நாம் எல்லாம் திருக்குர்ஆனை ஓதும் போது எந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு அந்த வசனங்களை உள்வாங்கி நம்முடைய கண்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். இந்த சிந்தக்கூடிய கண்ணீர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மீசானிலே பெருமதியானவை. இந்த கண்ணீர்கள் நம்மை இறைவனத்திலே நல்லவர்களாக வலதுகரத்தில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்களாக மாற்றும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட கண்ணீராக நம்முடைய கண்ணீரை ஆக்குவானாக என்று பிரார்த்திக்க தூண்டி இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.